அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சபட்சி ரத்னா மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜோதிட தலைப்பு நட்சத்திரங்களின் அதிபதி, நட்சத்திரங்களின் அதிதேவதை. உங்கள் நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல அனுகூலங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வாழ்க்கை நிலை தரம் மாறும். நீங்கள் செய்த கர்மாக்கள், நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே உங்களை விட்டு போகும். எண்ணிய காரியமெல்லாம் சித்தியாகும். அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நல்ல நிலைமைக்கு, நல்ல மேன்மைக்கு வர வேண்டுமென்றால் உங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை வழிபாடு நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு. மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான அதிதேவதைகள் யார் யாருன்னு சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். சரஸ்வதி தேவிதான் உங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிதேவதை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்கா தேவியை வழிபட வேண்டும். துர்கை தான் பரணி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை. அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சரவணபவன். சரவணபவன் என்றாலே முருகப்பெருமான் தான் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிதேவதை. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தின் அதிதேவதை கிருஷ்ணர். அடுத்தது மிருகசீரிடம். மிருகசீரிடத்துடைய அதிதேவதை சந்திரசூடேஸ்வரர். சந்திரசூடேஸ்வரர் என்றால் சிவபெருமானின் மற்றொரு பெயர். அடுத்தது திருவாதிரை. திருவாதிரை அதிதேவதை சிவபெருமான். அடுத்தது புனர்பூசம். புனர்பூசத்தின் அதிதேவதை ஸ்ரீராமர். அடுத்தது பூசம். பூச நட்சத்திரத்தின் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. அடுத்தது ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆதிசேஷன். அடுத்தது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை சூரிய பகவான். அடுத்தது புனர்பூசம். புனர்பூசத்தின் அதிதேவதை ஸ்ரீராமர். அடுத்தது பூசம். பூச நட்சத்திரத்தின் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. அடுத்தது ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆதிசேஷன். அடுத்தது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை சூரிய பகவான். அடுத்தது பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆண்டாள் தேவி. அடுத்தது உத்திரம். உத்திர நட்சத்திரத்தின் அதிதேவதை மகாலட்சுமி. அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தின் அதிதேவதை காயத்ரி தேவி. அடுத்தது சித்திரை. சித்திரை நட்சத்திரத்தின் அதிதேவதை சக்கரத்தாழ்வார். அடுத்தது சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை நரசிம்மமூர்த்தி. அடுத்தது விசாகம். விசாக நட்சத்திரத்தின் அதிதேவதை முருகப்பெருமான். அடுத்தது அனுஷம். அனுஷ நட்சத்திரத்தின் அதிதேவதை லட்சுமி நாராயணர். அடுத்தது கேட்டை. கேட்டை நட்சத்திரத்தின் அதிதேவதை வராக பெருமான். அடுத்தது மூலம். மூல நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆஞ்சநேய பெருமான். அடுத்தது பூராடம். பூராட நட்சத்திரத்தின் அதிதேவதை ஜம்புகேஸ்வரர். அடுத்தது உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தின் அதிதேவதை விநாயக பெருமான். அடுத்தது திருவோணம். திருவோண நட்சத்திரத்தின் அதிதேவதை ஹாயக்கிருவர். அடுத்தது அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆனந்த சயன பெருமாள். அடுத்தது சதயம். சதய நட்சத்திரத்தின் அதிதேவதை மித்ரும் ஜெயேஸ்வரர். அடுத்தது பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை ஏகபாதர். அடுத்தது உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை மகா ஈஸ்வரர். அடுத்தது ரேவதி. ரேவதி நட்சத்திரத்தின் அதிதேவதை அரங்கநாதர். இவ்வாறு 27 நட்சத்திரங்களின் அதிதேவதை. இவங்களை வழிபாடு பண்ணுறதன் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெற்று வளமுடன் வாழ்வீர்கள். இந்த 27 நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்த ஜென்ம ஜாதகத்தின் நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதையை பொறுத்து நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ணணும். அப்படி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேறும். மீண்டும் வேறொரு ஜோதிட தலைப்பு, வேறொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.